Running champion this is Rosarian from Government College of Technology. Degree of reaction வந்துட்டு ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் சக்தி சால்வ் பண்ண போறாரு. எப்படி சால்வ் பண்ணாரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? First degree of reaction. Degree of reaction of the turbine is enthalpy drop of fixed blade is 1.5 times of enthalpy drop of moving blade. So formula degree of reaction formula என்ன? Moving blade. So fixed blade வந்து 1.5 times of moving blade சொல்லிட்டாங்க. fixed blade சப்ஸ்டிட் பண்ணலாம். மேல delta h mb அப்படியே வெச்சுக்கலாம். கீழ வந்து delta h f b க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க 1.5 times of mb. அப்போ 1 1 கூட்டினா 2.5 வரும். அப்போ 1 மேல வந்து delta h mb divided by 1 by 2.5. 1 by 2.5 அடிச்சா எவ்வளவு வரும் ஃபார்முலா? 100. இல்ல இப்போ நம்ம பர்சன்டேஜ் தான் 50 எத்தனை % ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் அப்ப 100 ஆல பிரிக்கலாம். சரியா? 100 ஆல 100 by 2.5 இல்லாட்டி 1000 by 25 அப்ப அடிச்சா 40%. ஸோ இதான் வந்து டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ரெண்டாவது ப்ராப்ளம் பண்ணுங்க. போட்டோம்னா 20 by 50 இருக்கு. நான் இந்த 100 போட்டோம்னா 2 times. ஸோ 40% degree of reaction. ஸோ அடுத்த ப்ராப்ளம் போடுங்க. In velocity excite of rotor, V absolute velocity, W relative velocity, U blade velocity, 1 and 2 refers inlet and outlet. If V2 is equal to W1 and V1 is equal to W, then degree of freedom. So அந்த கண்டிஷன் வந்து 50% ரியாக்ஷன் தருவதற்கான கண்டிஷன் நேரா nu r = 50% போட்டுடலாம். ஏன்னா வந்து v2 = w1 v1 = w2 ன்றது 50% ரியாக்ஷன் தருவதற்கான எக்ஸாம்பிள். அடுத்து the degree of reaction of machine in which heat drop in moving blade is 8 kilojoule per kilogram and fixed blade is 12 kilogram per kilogram. So 40% reaction after run. இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே சொல்லுங்க, விவரிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல அதாவது ஃபிக்ஸட் பிளேடோட ஃபிக்ஸட் பிளேட் வந்து மூவிங் பிளேடோட 1.5 டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்றோம். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 40% கண்டுபிடிக்கிறோம். ஓகே மேம், மூவிங் பிளேட் என்டர் கேன்சல் ஆயிடுது. ரெண்டாவது ப்ராப்ளம் மூவிங் பிளேடும் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் பிளேடும் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் கேட்கறாங்க. சோ அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். 40% கண்டுபிடிக்கிறோம். ஓகே. இந்த क्वेश्चनல V2 is equal to W1, V1 is equal to W2 சொல்றாங்க. அப்படினா 50 டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 50% இருந்தா தான் இப்படி வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அதே மாதிரி இதுல இந்த ப்ராப்ளம்ல மூவிங் பிளேட் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் பிளேட் கொடுத்துருக்காங்க, 40% கண்டுபிடிக்கிறோம். சோ எல்லாமே சிமிலர் ப்ராப்ளம் தான். ஆனா 4 விதமா பார்த்திருக்கோம். சோ 4 விதமா 4 ப்ராப்ளத்தை கத்து கொடுத்த நம்ம சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.